நாள் கழிச்சு வந்து விஜய் சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 4 நாள்லேருந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். டிவி பார்த்துட்டே இருந்தோம். 24 hours எங்கள் வீட்டில் டிவி போயிட்டே இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதான் இங்கே வருவாங்களா பார்க்கலாமன்ட்டு வந்திருக்கோம். சரி பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க வீட்ல இருந்தே பாத்துக்கலாம், எதுக்கு நேர்ல வந்து பார்க்கலாம்? இல்லை, அந்த எக்ஸைட்மெண்ட்டு இந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாம், அந்த இது இங்கே வெளியே வந்து தானே தெரியும் நம்மளுக்கு, அதுக்கு தான். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன எதிர்பார்த்து விஜய்க்கு ஓட் பண்ணது? இல்லை, அவங்க வந்தால் போதும், அவங்களே பார்த்துக்குவாங்கன்ட்ட ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போட்டுட்டோம். இத்தனை நாள் அவங்க என்ன சொல்கிறது, எல்லாருமே ஆதரவு கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, ஃபைனல் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சந்தோஷம் இங்கே வந்து பார்க்கணுன்ட்டு தான் வந்தோம். ரொம்ப நன்றி. திருமாவளவனோட ஒரு இணைஞ்சர் கடைசியாக இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம். இணைஞ்ச விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஆனால் கொஞ்சம் முதல்ல சொல்லியிருந்துருக்கலாம். இன்னைக்கு எப்படியோ முடிஞ்சிருக்கோம் வேலை. பட் ஓகே, இது வரைக்கும் ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அவங்க வரணும். எல்லாரும் மக்களை அவங்க நம்பி போட்டுட்டாங்க. அவங்களும் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி. ஹாப்பி விஜய் தளபதி. ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து தலைவர் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னார் யார், தாவேக்காவுக்கு. அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, தலைவரை பார்க்கலாம், ஆதரவு கொடுக்குறதையும் வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் நான் திண்டியானத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். என்ன விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறது என்ன சந்தோஷம்? விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறதுன்னா வந்து அதாவது 108 இடங்கள் வந்திருக்காங்க, இடதுசாரிகள் கொடுத்துருக்காங்க ஆதரவு. தலைவரும் வந்து கொடுக்கணும்னு வந்து விஜய் வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு, வேண்டுகோளை விடுத்திருக்காரு. அதனால் வந்து தலைவர் பரிசீலனை செஞ்சு உயர்மட்ட குழு நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி தான் முடிவெடுத்திருக்காரு. சட்டென்று திடீர்னெல்லாம் முடிவெடுக்க முடியாது. எங்களுக்கான தலைவர் அல்ல, டக்குன்னு முடிவெடுக்கிற தலைவர். காசுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுற தலைவர் கிடையாது. இங்கே போனால் வாரிக்கலாமா, அங்கே போனால் வாரிக்கலாமா அப்படி நினைக்கிற தலைவர் கிடையாது. ஒரு உலகத்திலே ஒரு உலகத்தமிழ் எழுச்சி தமிழர். அவருடைய ஆதரவு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தாவேக்காவை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அவர் முதல்வர் ஆகிற நிகழ்வு எப்படின்னா, ஒரு விடுதலை சிறுத்தை நபரா விஜய் அவர் முதல்வர் ஆகிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரெண்டு திராவிட கட்சிகள் ஆண்டுது. ரெண்டு திராவிட கட்சிகள் ஆண்டதில் வந்து ஒரு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு முதல்வர் தேர்வு செய்ததில் வந்து செய்யணும்னு ஒரு முடிவோட வாக்களித்திருக்காங்க. விஜய் அவர் முதல்வர் ஆகிறது ஓகே தான். ஓகே, ஒரு அடுத்தது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அவர் சிறப்பாக செஞ்சால் அது வந்து அவருடைய வரலாறு பேசும். ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிசிகா வந்து ஒரு 2 சீட் வச்சிருக்கு, ஆனால் அதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இணையத்தில் வந்து நிறைய தாவேக்கா நபர்கள்லாம் வந்து சண்டையிட்டாங்க. தவறுங்க. தவறான யூடியூப்பில் தவறாக செய்திகளை, குறு செய்திகளை வந்திருக்கு. அது முற்றிலும் தவறு. எங்களுக்கான தலைவர் வந்து கலந்து பேசி உயர்மட்ட கலந்து பேசி தாங்க முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. டக்குனு எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. மற்ற தோழர்கள்லாம் வந்து இப்போ சிந்தனை செல்வெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் இது பண்ணார் ஒத்துக்கிறதுக்கு. அவங்கெல்லாம் எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை, எல்லாரையும் சமாதானப்படுத்தணும் இல்லை. மற்ற இடத்துலனா வந்து இடதுசாரிகள்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து எல்லா நிர்வாகிகளும், வன்னியரசு, சிந்தனை செல்வன், பாலாஜி அண்ணன், எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ எல்லாரோடையும் கலந்து பேசி தான் இது முடிவெடுத்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு அறிவிச்சிருக்காரு. பிசிகா தொண்டராக இருக்கவங்களுக்கு திமுகவுடைய அவங்க கூட்டணியில் இருந்தது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ தாவேக்காவோட கூட்டணியில் இருப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எது உங்களுக்கு என்னைக்கு வந்து நெடுங்காலமாக பயணித்திருக்காரு எங்கள் தலைவர். விடுதலை சிறுத்தை ஐக்கிய முன்னணி கூட்டணியில் ரொம்ப நாள் பயணிச்சிருக்காரு. திடீர்னு எடுத்த காலத்தில் வந்து வர முடியாதுங்களா?
அதனால் வந்து முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலினுடைய ஆலோசனைப்படி தான் செய்கிறார். நாளைக்கு ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணானா உடனே போய் திமுக குரவு கொடுக்க வேண்டிய முதல் மனிதன், முதல் அரசியல்வாதி மாண்புமிகு தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை தலைவர், எங்களுக்கான தலைவர். நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு அடிமட்ட தளமாக கடந்தோம், அடிமையாக கடந்தோம். இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறோன்னா எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் தான். இன்னைக்கு நானே வந்து மாறு தட்டி பேசுறேன்னா எங்கள் தலைவருடைய கெத்து தான், எழுச்சி தமிழுடைய கெத்து தான். நன்றி. நன்றி, வணக்கம். தமிழக